இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அறிவியல் மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் உள்ள அளவீட்டியல் தொடர்பான முக்கியமான 35 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இயற்பியலின் அளவுகோலின் 2 வகைகள் யாவை? அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள். வேறு எந்த ஒரு அளவினாலும் குறிப்பிட முடியாத அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடிப்படை அளவுகள். வேறு அளவுகளினால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழி அளவுகள். அடிப்படை அளவுகளுக்கு உதாரணம் தருக. நீளம், நிறை மற்றும் காலம். வழி அளவுகளுக்கு உதாரணம் தருக. பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தி. ஒளிச்செறிவின் SI அலகு எது? கேண்டிலா. அடிப்படை அலகுகளின் எண்ணிக்கை மொத்தம் 7. போர்ட்நைட் என்பது எத்தனை நாட்களை குறிக்கின்றது? 14 நாட்கள். கழுதை திறன் என்பது குதிரை திறனின் எத்தனை மடங்கு? 3இல் 1 மடங்கு. ஒரு கழுதை திறன் என்பது எத்தனை வாட்ஸ் ஆகும்? 250 வாட்ஸுக்கு சமம். ஒளி வெற்றிடத்தில் ஓர் ஆண்டு பயணம் செய்யும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டு என்பது எத்தனை மீட்டர் ஆகும்? 946 × 10⁻15 மீட்டர் ஆகும். ஆற்றலின் SI அலகு யாது? ஜூல் அல்லது நியூட்டன் பர் மீட்டர் ஆகும். புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டாரி. ஒரு விண்ணியல் ஆரம் என்பது 3.26 ஒளி ஆண்டுக்கு சமமாகும். ஒரு மைக்ரான் என்பது 10⁻⁻6 மீட்டரை குறிக்கும். ஒரு ஆங்ஸ்ட்ராம் என்பது 10⁻⁻10 மீட்டர் ஆகும். மனித உடலில் உள்ள இரத்த குழாய்களின் மொத்த நீளம் 96,000 கிலோமீட்டர் ஆகும். பச்சொந்தியின் நாக்கின் நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? 2 மடங்கு. புரோட்டான்கள், நியூட்ரான்களின் நிறை எந்த அலகினால் அளவிடப்படுகிறது? அணு நிறை அலகு. 1 TMC என்பது எத்தனை லிட்டருக்கு சமம்? 2.83 × 10⁻10 லிட்டருக்கு சமம். ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை கிலோகிராம்? 1000 கிலோகிராம். ஒரு சூரிய நிறை என்பது எத்தனை கிலோகிராம் ஆகும்? 2 × 10⁻30 கிலோகிராம் ஆகும். வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு 0.01 சென்டிமீட்டர். ஒரு நாணயத்தின் தடிமனை கண்டறிய எது பயன்படுத்தப்படுகிறது? திருகு அளவி. திருகு அளவியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். ஒரு திருகு அளவியின் தலைக்கோலின் சுழிப்பிரிவு குறிக்கோளின் வரை கோட்டுக்கு கீழ் அமைந்தால் அது நேர்பிழை என்று அழைக்கப்படுகிறது. சுருள்வில் தராசு பொருட்களின் எதனை அளவிட பயன்படுத்தப்படுகிறது? எடையை கணக்கிட. தற்காலத்தில் பொருட்களின் நிறையை மிக துல்லியமாக கணக்கிட பயன்படுத்தப்படும் தராசு எண்ணியல் தராசு ஆகும். பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை 5 கிலோகிராம் எடை. மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு எது? ஆம்பியர். மின் தடையின் அலகு ஓம். வேலை செய்யும் விதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மற்றும் அதன் அலகு என்ன? வேலை செய்யும் விதம் திறன் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அலகு வாட் ஆகும். அவ்வளோதான்.